ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மதிய உணவு சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் மாவு அரைச்சிட்ருக்கேன். ஒன்றாடம் தோசைக்கு போட்டுருவேன். ஏன்னா ஸ்கூல் உண்டு, பிள்ளைங்களுக்கு டெய்லி காலையில் சாப்பாட்டுக்கு வேணும். இப்போ இந்த வாரம் ஒரு வாரமாக நான் போடலை. ஏன்னா கோதுமை மாவு இருந்துச்சு, அதை சப்பாத்தி பூரி அப்படி போட்டு தோசை அப்படி பண்ணி மாவை காலியாக பண்ணியாச்சு. மாவு காலியாக போச்சு, அதனால் இன்றைக்கி தோசைக்கு போட்டாச்சு. மாவு அரைஞ்சிட்ருக்கு. கடையில் நிறைய பேர் வாங்குவாங்க, நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாவு செட் ஆகாது, அது ஒத்துக்கலை, அதனால் வாங்கலை. ஒன்றாட வீட்லேயே போட்டு நாங்கள் அரைச்சிடுவோம். உருட்டு உளுந்து போடுவேன். 2 உலக்கு நல்ல அரிசி, 2 உலக்கு ரேஷன் அரிசி போட்டால் எங்கள் வீட்டில் இட்லி சூப்பராக இருக்கும். அப்படி தான் நான் போட்டு அரைச்சிட்ருக்கேன். பார்த்திங்களா, உளுந்து வலிச்சு வச்சுட்டேன், அரைச்சி மாவு எடுத்தாச்சு. இப்போ அரிசி அரைஞ்சிருக்கு. அதான் சரி வீடியோ போடுவோமே அப்படின்னு போட்டேன். நம்ம கடையில் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, எண்ணி சுட்ட பணியாரம் பேணி சாப்பிடு அப்படின்னு. அது வேறு மாதிரி சொல்லுவாங்க, நான் வேறு மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால வீட்டில் வச்சா கொஞ்சம் பார்த்து பராமல் சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், குறைய தான் இருக்கும். அதனால் அப்போ சின்ன பிள்ளைங்க எங்கேயெல்லாம் கூட குறைய சாப்பிடுவாங்க. அதனால் நான் வீட்லேயே அரைச்சிருவேன். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.